2025-26 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 47ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான லட்சிய பயணத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்டது. அதேபோல தமிழ்நாடு அரசும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி தொழில் முனைவோருக்கு வழிகாட்டுதல், நிதி உதவி உள்ளிட்டவைகளை வழங்கி வருகிறது. 2016ஆம் ஆண்டில் இந்தியாவில் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்தன. 2024ஆம் ஆண்டில் 1,42,450 நிறுவனங்களாக வளர்ந்து நிற்கின்றன. ஸ்டார்ட் அப் துறை முன்னேற்ற பாதையில் இருந்தாலும் போதுமான வளர்ச்சி இல்லை என துறை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். இந்தியா, சீனா ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையேயான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியில் சீனாவை விட இந்தியா 20 ஆண்டுகள் பின்தங்கி இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சீனாவின் அசுர வளர்ச்சிக்கு அவர்களின் ஸ்டார்ட் அப் கொள்கைகளே முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டார்ட் அப் துறை வளர யோசனைகளை கூறுகிறார் கிஸ்ப்ளோ நிறுவனத்தின் நிறுவனர் சுரேஷ் சம்பந்தம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிசிஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டாவது, மிகப்பெரிய அளவில் ஒரு இனோவேஷன் ஃபண்டு உருவாக்கணும். ஸோ 2016 பல சின்ன சின்ன ஃபண்ட்ஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. இது என்ன ஆச்சுன்னா, யானை பசிக்கு சோள பொறி போடுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக அந்த இருக்கிற பணத்தையே ஸ்ப்ளிட் பண்ணி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விட்டுறாங்க. அது என்ன ஆச்சுன்னா, சரியான முறையில் போயிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் சேரலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த முறையை மாற்றிட்டு ஒரு மெகா $multi-billion இந்தியா இனோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு உருவாக்குறது பெட்டர். அதை சென்ட்ரலைஸ் பண்ணி அதே சமயத்தில் இன்க்ளூசிவாக எல்லாருக்கும் போய் கிடைக்கிற மாதிரி போய் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவது முதல் அவை தொடர்ச்சியாக வெற்றி பெற அரசின் பங்களிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது என தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். பட்ஜெட்டில் இந்த துறைக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து மற்றும் கௌசல்யா.